டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜேசு மரியா ஜோசேப்பின் திருக்குடும்ப பெருவிழா. பிரியமானவர்களே, 33 நாட்கள் மட்டுமே திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை முதலாம் யோவான் பவுல். அந்த குறுகிய நாட்களில் திருமண பொன்விழா கொண்டாடிய வயதான தம்பதியினர் சிலர் அவரோடு உறவாடுவதற்கான வாய்ப்பு பெற்றனர். திருத்தந்தை மிகவும் நட்புணர்வோடும் பாசத்தோடும் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த பெண்மணி ஒருவர், திருத்தந்தையே, நீங்கள் கிறித்துவ வாழ்வு முறையை தேர்ந்தெடுத்து மிகவும் மகிழ்ச்சியானவராகவும் பேறு பெற்றவராகவும் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களை பாருங்கள், நாங்கள் தான் திருமணம் என்ற புதைகுழியில் விழுந்து வேதனைப்படுகிறோம் என்றாராம். உடனே திருத்தந்தை சிரித்துக்கொண்டே அவரை நோக்கி, திரு அவையில் எத்தனை அருள் அடையாளங்கள் உள்ளன என்று கேட்டார். அந்த பெண்மணி 7 என்றார். திருத்தந்தையோ, ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இயேசு 6 அருள் அடையாளங்களையும் ஒரு புதைகுழியையும் தோற்றுவித்தார் என்பது போலல்லவா இருக்கிறது என்றாராம். அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப பெருவிழாவாகிய இன்றைய நாளில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வு மட்டில் சரியான மனநிலை கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகம் சீராக்காகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2 முதல் 7 முடிய மற்றும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்களைப் போல அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இல்லத்தில் துணைவியார் கனித்தரும் தாட்சை கொடி போலிருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு
ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம்மாள் நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு நன்றி, அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12-21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பியோடிச் செல்லும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 13-15 மற்றும் 19-23. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பியோடிச் செல்லும். நான் உமக்குச் சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்குச் செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நசரேத்து எனப்படும் ஊருக்குச் சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு
நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திருமணமும் அதை தொடர்ந்து வரும் குடும்ப வாழ்வும் திரு அவையார் அருளடையாளமாக போற்றப்படுகிறது, கொண்டாடப்படுகின்றது. எனினும் அவ்வாழ்வில் வருகின்ற சில பிரச்சனைகள் காரணமாக திருமண வாழ்வை ஓர் எதிர்மறை தன்மையோடு அணுகுகின்ற போக்கு நிலவுகிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. திருமணமாகி ஓராண்டு முடிந்த தம்பதியினர் அவர்கள் கணவன் மிகவும் சோகமாக இருப்பதை பார்த்த மனைவி, சோகமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். கணவன், நான் ஒரு பொருளை வாங்க கடைக்கு சென்றேன். அங்கிருந்த எல்லோருமே ஒரு பொருளை காண்பித்து, இது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும், இதை வாங்கிச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நானும் அதை நம்பி வாங்கி வந்தேன். ஆனால் வீட்டிற்கு வந்த பின்புதான் தெரிந்தது அது ஒழுங்காக வேலை செய்யாத பொருள் என்று. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றானாம். அதற்கு மனைவி, பொருள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் அதை திரும்ப கொடுத்துவிட்டு வேறு ஒரு பொருளை கேட்க வேண்டியதுதானே என்று சொல்ல, கணவனும், நானும் கேட்டேனே, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் வேறு பொருள் தர முடியாது என்றும் சொல்லுகிறார்கள் என்றான். அதற்கு மனைவி, கடைக்காரனை அலைபேசியில் அழைத்து அதை என்னிடம் கொடுங்கள், நான் அவனிடம் பேசுகிறேன் என்று சொல்ல, அந்த கணவனும் தனது அலைபேசியில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை அழைத்து தன் மனைவியிடம் கொடுத்தான். மனைவி ஹலோ என்று சொன்னவுடன் அடுத்த முனையில் இருந்து அவளின் தாயார், என்னம்மா விஷயம், உன் கணவர் போனிலிருந்து கூப்பிடுறாயே என்று கேட்டாராம். அப்போதுதான் அந்த பெண்ணுக்கு தன் கணவன் இதுவரை பேசிக் கொண்டிருந்தது தன்னை பற்றி தான் என்பது தெரிய வந்ததாம். அன்புக்குரியவர்களே, இது போன்ற சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லா குடும்பங்களிலும் உண்டு. துன்பங்கள் என்பவை நமக்கு வழங்கப்படும் ஆயுதம் போன்றவை. அவற்றை சிதைப்பதற்கும் நாம் பயன்படுத்தலாம், அல்லது செதுக்குவதற்கும் பயன்படுத்தலாம். ஏராளமான நபர்கள் தங்களது வாழ்வை உயர்நிலைக்கு கொண்டு செல்வது தங்களது வாழ்வில் வரும் துன்பங்களை சரியான முறையில் கையாள்வதாலேயே. துன்பம் என்ற உரம் மட்டும் இல்லையேல் வாழ்வு என்கிற செடி வளராது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. துன்பங்கள் மட்டில் சரியான அணுகுமுறை கொள்ளும் நபர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது திருக்குடும்பம். திருக்குடும்பத்தின் வாழ்விலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தன. இத்தகைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தங்களது தனிப்பட்ட வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணமாகவும், தங்களது குடும்ப வாழ்வை முழுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் யோசேப்பும் மரியாவும் அணுகினர். திருக்குடும்பத்தில் புரிந்து கொள்ளாமைகளும் துன்பங்களும் இருந்ததை விவிலியம் மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. திருமண வாழ்விற்கு புறம்பே மரியா கருவுற்றதை யோசேப்பால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எருசலேம் ஆலயத்தில் மகன் நடந்து கொண்ட விதத்தை மரியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது போக ஏரோதால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டனர். இதன் காரணமாக நாட்டை விட்டே ஓடினர். அகதிகளாக அந்நிய நாட்டில் அடைக்கலம் புகுந்தனர் என்று ஏராளமான துன்பங்களை திருக்குடும்பம் சந்திக்க நேரிட்டது. எனினும் இத்தகைய போராட்ட நேரங்களில் இறை திருவுளத்தை நாடியதன் காரணமாக போராட்ட நிகழ்வுகள் வழியாக திருக்குடும்பம் தன்னையே முழுமைப்படுத்தி கொண்டது. சிற்பியின் உளி வலியை ஏற்படுத்தினாலும் அது அழகிய சிற்பம் வெளிவருவதற்கு காரணமாக இருப்பது போல, வாழ்க்கை நிகழ்வுகள் வலியை ஏற்படுத்தினாலும் அவற்றின் உதவியோடு தனது முழுமைத்தன்மையை கண்டுகொண்ட குடும்பம் திருக்குடும்பம். திருமண வாழ்வில் வரும் பிரச்சனைகள், போராட்டங்கள் மற்றும் புரிந்து கொள்ளாமைகள் ஆகியவற்றின் போது அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன்பாக 2 வழிகள் உள்ளன. ஒன்று, இந்த உராய்வுகளும் பிரச்சனைகளும் அடுத்த நபரால், அதாவது கணவனால் மனைவியால் வருகின்றன என்று எண்ணி அந்த நபர் மட்டில் எதிர்மறைத்தன்மையை வளர்த்து கொள்வது, ஏனோ தானோவென்று அவர் மட்டில் நடந்து கொள்ளுவது, முடிந்தால் அவ்வப்பொழுது எதிர்ப்புணர்வையும் காட்டுவது. இன்னொரு வழி, இத்தகைய பிரச்சனைகள் வழியாக இறைவன் எனக்கு என்ன செய்தியை வழங்குகிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து நம் வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்ள முனைவது. ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்குள்ளே இருக்கின்ற அடர்த்தியான அன்பும் மகத்துவமான மன்னிப்பும் புனிதமான தியாகமும் வெளிவர காரணமாக இருந்தால் பிரச்சனைகளுடைய உதவியோடு
நாம் நமது வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்கிறோம் என்று அர்த்தம். முதல் வழியை தேர்ந்தெடுப்பது பிரச்சனைகளை கூட்டுவதோடு வாழ்வை நரகமாக்கும் என்பதும், இரண்டாவது வழி பிரச்சனைகளை தீர்ப்பதோடு திருமண வாழ்வையும் தனிப்பட்ட வாழ்வையும் உயர்த்தும் என்பதும் முற்றிலும் உண்மை. மன்றாடுவோமாக. இறைவா, குடும்ப வாழ்வில் வரும் உராய்வுகள் வழியே எங்களையே புடமிட்டு கொள்ள வரம் தாரும். ஆமென். திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில்